ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்த அல்கீன்லேருந்து கண்டினியூஷன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரையும் இது என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல்? அல்கீன் ஸ்டார்டிங் மெட்டீரியல். சரிங்களா? இது வந்து வாட்டர் டைல்யூட்டட் KMnO4னாவே என்ன மீனிங்னாப்பா, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான். டைல்யூஷன் அப்படிங்கிற வேர்டு வந்தாவே என்ன மீனிங் உங்களுக்கு? அந்த பர்டிகுலர் கேட்டலிஸ்ட்டோ ரியேஜென்ட்டோ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா அர்த்தம், வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். சப்போஸ் சம்டைம்ஸ் வாட்டர் கொடுப்பாங்க, இல்லை வாட்டர் கொடுக்காமல் இருந்தாலும் நம்மளே என்னது இன்டைரக்ட் மீனிங் அது வாட்டரில் தான் இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நார்மலாக நமக்கு வாட்டரில் என்ன ஃபார்ம் ஆகும்ப்பா, H2O பொறுத்தவரையும் இது வந்து ஈக்லிபிரேஷன் ரியாக்ஷனில் தான் இருக்கும். ஸோ என்ன இருக்கும் உங்களுக்கு? H ப்ளஸ் OH மைனஸ். சரிங்களா? ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி அல்கீன் எப்படிப்பட்ட மாலிகுல்? எலக்ட்ரான் ரிச் இன் நேச்சர். டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை சுற்றி எப்படி இருக்கும் உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக அடிஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்? H ப்ளஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி படிச்சிருப்போம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பகுதியிலையுமே என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் ஆட் ஆகுது. சரிங்களா? ஸோ என்ன ஆகுனா இது வந்து ஒரு க்ளவுடு மாதிரி என்ன ஆகிக்கும்? ஃபஸ்ட்டு மேங்கனீஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இப்படி சீலேட் மாதிரி ஆகிக்கும், ஒன்னோட ஒன்று இதாகிக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணிக்கும்? இந்த மேங்கனீஸ் தான் பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ டீட்டெயில் மெக்கானிசம் உங்களுக்கு தேவையில்லை. அடிஷன் ரியாக்ஷனில் வேறு. அடிஷன் ரியாக்ஷனுங்கிறது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். பாசிட்டிவ் பார்ட் ஃபஸ்ட்டு போய் ஆட் ஆகும். இதில் என்ன ஆகுதுன்னா இந்த மேங்கனீஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட் ஆகி இது என்னவா மாறிடும்? CH2 இந்த இடத்துல என்னப்பா ஆட் ஆகும்? OH. இங்கே என்ன ஆகும்? OH. 1,2 டையால் ஃபார்ம் ஆகும். 1,2 ஈத்தேன் டையால். சரிங்களா? ஸோ ஈத்தேன் 1,2 எப்படி வேணாலும் சொல்லலாம். இது இந்த மேங்கனீஸ் இந்த இது இருக்கு இல்லைங்களா, KMnO4 இருக்கிறதுனால தான் என்ன உங்களுக்கு ஆட் ஆகுது? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் சேம் இதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஆட் ஆகும்? 1 2 3. இங்கே என்ன ஆட் ஆகுது? 1,2 ப்ரோபேன் டையால். சரிங்களா? ஸோ என்ன ரீசன்? டைலூட்டட் KMnO4 இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணுது? தான் பக்கம் எடுத்துக்கிறதுனால இங்கே ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் ஃபார்ம் ஆகுது. டெல் பாசிட்டிவ் சென்டர் ஃபார்ம் ஆகுது. அங்கே என்ன இருக்குது? OH நெகட்டிவ் வந்து ஆட் ஆகிறதுனால உங்களுக்கு எப்படி கிடைக்குது? 1,2 டையால் கிடைக்குது. சார் இது எல்லா இடத்துலையுமே இப்படி ஆகுமானா ஒவ்வொரு அந்த இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1% ஆஃப் கோல்டு டைலூட்டட் KMnO4. சரிங்களா? 1%, 4%, சம் ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1%. சரிங்களா? ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கோல்டுன்னா என்னதுமா? ஒரு நீர் என்ன சொல்லுவோம், கூலிங்கான ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டைலூட்டட் KMnO4 தான் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேயர் ரியேஜென்ட். அந்த ரியேஜென்டோட பேர் என்ன? இதுவே ஒரு நீட் கொஸ்டின்ப்பா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பேயர் ரியேஜென்ட் அப்படிங்கிறது. டைலூட்டட் KMnO4 தான் என்னது? பேயர் ரியேஜென்ட். கீழே ஏதாவது டைலூட்டட் K2Cr2O7 வேறு ஏதாவது ரியேஜென்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கரெக்டாக சூஸ் பண்ணோம்? டைலூட்டட். இது ஒரு நீட் கொஸ்டின்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அல்கீன்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே என்ன ஆகும்? பிங்கிஷ் பர்பிள் கலர் என்னவா மாறும்? டீ கலர் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கிறதுனா மீனிங் அங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? அன்சாச்சுரேட்டட் அல்கீன் இருக்கிறது அர்த்தம். இப்போ முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லைங்களா, KMnO4 எடுத்து அல்கீனில் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 1,2 டையால் கிடச்சிச்சு. ஸோ அங்கே என்ன ஆகுது உங்களுக்கு? ஆல்கஹால் வந்து கலர்லெஸ். ஓகேவா? கலர்லெஸ்ஸாக கிடச்சதுனால இப்போ இது ஒரு ஆல்கஹால். நம்மகிட்ட இருக்கிறது என்னதுமா? இது ஒரு ஆல்கஹால். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் இருந்தது என்ன இருக்குது உங்களுக்கு? கிரீன் கலர் பாட்டில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது பேர் என்னது? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்ன ஃபார்முலா என்ன வரும்? CH3 CH3. சரிங்களா? CH குரூப் பக்கத்தில் 2 CH3 இருந்தால் அதுக்கு பேர் என்னம்மா? ஐசோ. சரிங்களா? 2 என்ன வரும்? 2 ப்ரோப்பனால். ஓகேவா? ஸோ 2 ப்ரோப்பனால் தான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? அன்சாச்சுரேட்டட் அல்கீன் இருக்கிறதா அர்த்தம். அல்கீன் எடுத்துக்கிறீங்க, KMnO4 ஆட் பண்ணுறீங்க, கலர்லெஸ்ஸாக மாறுது அப்படின்னா என்ன மீனிங்? உங்களுக்கு என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஸோ அன்சாச்சுரேட்டட் அல்கீன் இருக்கிறதா அர்த்தம். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
இந்த கொஸ்டின் எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின் சரிங்களா. சார் இப்போ எங்கிட்ட இருக்கிறது என்னது இருக்குது, அல்கீன் தான் இருக்குது. ஸோ அல்கீனில் நான் என்ன சொன்னேன், டைலூட்டட் KMnO4 போட்டால் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன், 1,2 டையால் கிடைக்கும். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய டபுள் பாண்டில் OH குரூப் ஆட் ஆகும்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல சப்போஸ் அசிடிக் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, KMnO4 கொடுத்துட்டு அசிடிக் டைல்யூட்னாலும் H2O இருக்குது. சரணியா கவனிங்க, டைல்யூட்னாலும் என்ன இருக்குது, H2O இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அசிடிக். அசிடிக்னா என்ன கொடுக்கலாம், H2SO4 இல்லைன்னா வேற என்னமா இருக்குது, HCl. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட் கொடுத்துட்டாங்க, இன்ஆர்கானிக் ஆசிட். HNO3 என்னதான்ப்பா, இதெல்லாம் என்னது, இன்ஆர்கானிக் ஆசிட். ஓகேவா, ஒரு ஆசிட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குன்னா, இங்கே என்ன நடக்கும், இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல CH3C டபுள் பாண்ட் O CH3 ஆக்சிடேஷன் நடக்குது சரிங்களா. ஆக்சிடேஷன் நடந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சுமா, கீட்டோன் கிடைச்சிருச்சா. சார் மீதி என்ன சார் பை ப்ராடக்ட், இங்கே ஒரு கார்பன் இருக்கா சரிங்களா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்க போறீங்க, இப்போ ஆக்சிஜனை ஆட் பண்ணி போறீங்க. ஸோ KMnO4 ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். அதில் என்ன இருக்கும், உங்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இந்த கார்பனில் நான் ஆட் பண்ணோம் சார், எனக்கு ஸ்டேபிளான என்னது கார்பன் டை ஆக்சைடு. வேற என்ன இருக்குது, வாட்டர் இருக்கு, H2 இருக்கா, H2 என்னவோ மாறிடும், H2O மாறிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ 1 இதில் 2 ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன், எடுத்துக்கக்கூடிய 4 ஆக்சிஜன் என்னவா மாறிடுச்சு, ஈக்குவலஸ் ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு கீட்டோன் கிடைச்சிருக்கு சரிங்களா. கீட்டோன்னா என்னதுப்பா, இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். இங்கே நான் எங்கிட்ட இருக்கிறது என்னது, அல்கீன் என்னவா மாறிடுச்சு, கீட்டோனா மாறிடுச்சு. அதை சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு H2O கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இது ஒரு ஸ்பெஷல். எப்போ எந்த கண்டிஷனில், டைல்யூட்டட் KMnO4 இருந்தால் அது வந்து நார்மலாக நடக்கும், டையால் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன எடுத்திருக்கோம், KMnO4ஓட என்ன எடுத்திருக்கோம், ஆசிட் எடுத்திருக்கோம், இன்ஆர்கானிக் ஆசிட் எடுத்திருக்கோம். இல்லை ஏதாவது ஒரு ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்தாலும் அதில் என்ன இருக்கும், நமக்கு மொத்தத்தில் என்ன இருக்கணும், H+ இருக்கணும். H+ இருந்தாவே நமக்கு என்ன ரியாக்ஷன் வந்துடும், இந்த மாதிரி ஆட் ஆயிரும். விட்டிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா விட்டிங் ரியாக்ஷன். இது நீட்டில் உங்கள் சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், விட்டிங் ரியாக்ஷன். ஸோ விட்டிங் ரியாக்ஷனில் என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா TC PH 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 CR R. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது ஒரு ரியேஜென்ட் சரிங்களா. ட்ரைபினைல் உங்களுக்கு என்ன இருக்கு, ரெண்டு பக்கமும் அல்கைல் இருக்குங்களா, ட்ரைபினைல் அல்கைன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்டோட ஆட் ஆகுது. ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன ஆயிரும், இந்த டபுள் பாண்டு ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜ் நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன ஆயிரும், இங்கே ஆட் ஆயிரும். இங்கே ஆட் ஆன மட்டும் எப்படி மாறிடும்ப்பா, R. சப்போஸ் நான் இதை வந்து R1ன்னு வச்சுக்கிறேன், இது அப்படியே இருக்கும், இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இங்கே நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க, இங்கிருந்து வருது இல்லைங்களா, இந்த நியூக்ளியோஃபைல் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணுறீங்க, R1 இப்படி ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இங்கே என்ன எடுத்துக்கோங்க, கார்பனைல் காம்பவுண்டு. கார்பனைல் காம்பவுண்ட் இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, அல்கீன் கிடைச்சிருச்சு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன். அல்கீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்ன ரியாக்ஷனு, விட்டிங் ரியாக்ஷன் சரிங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா JEE லெவலில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் மறுபடியும் எனக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் என்னென்னா ட்ரைபினைல் பாஸ்பீன் ஆக்சைடு சரிங்களா. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், PH3 B டபுள் பாண்ட் O PH 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 ட்ரைபினைல் ஆக்சைடு, ட்ரைபினைல் பாஸ்பீன் ஆக்சைடு தான் எனக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், நேம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ரொம்பலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை சரிங்களா. என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறீங்க. அதே மாதிரி
இந்த பக்கம் இருக்க டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறீங்க, இந்த டபுள் பாண்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுறீங்க. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சி டபுள் பாண்ட், இங்கே என்ன இருக்கு? CH2, இங்கே என்ன இருக்கு? CH3 CH3. பேர் என்னது இதோட பேர்? 1 2 3 என்ன வரும்? 2 மெத்தில் ப்ரிப்ரோபீன், 1 ஈன் எழுதிக்கலாம். ஓகே, சிம்பிள் தானே? கொஸ்டின் கேட்கலாமா இல்லையா? நீட்டில் கேட்கலாமா இல்லையா? ரொம்ப கஷ்டமான மெக்கானிசம்லாம் கிடையாது. சில இதுக்கெல்லாம் மெக்கானிசம் வேணும்னா மெக்கானிசம் தேவையில்லை. சார் இப்போ வந்து எனக்கு இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, முன்னாடி பார்த்த இதில் உங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னா அல்கீன் எங்கேப்பா இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ப்ரைமரி இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் இது வந்து வெளியில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ வெளியில் தானே இருக்குது இந்த அல்கீன். சார் உள்ளுக்குள்ளே தான் சார் எழுதியிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனா இந்த மாதிரி இருக்கிறதா என்னதுப்பா? உள்ளுக்குள்ளே இருக்கிறது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் என்னது? டெர்மினல் அல்கீன். டெர்மினல், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் டெர்மினல் அல்கீன். நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் அல்கீன். டெர்மினல் அல்கீன் எடுத்துட்டு K-MnO4 அசிடிஃபைடு K-MnO4 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? கார்பனைல் காம்பவுண்ட் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. கார்பனைல் காம்பவுண்டுங்கிறது என்னதுப்பா? எய்தர் கீட்டோன், ஆல்டிகைடு அந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு மோஸ்ட்லி என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைச்சிருக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிறது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னதுப்பா? இன்டர்னல் அல்கீன். இன்டர்னல் அல்கீன் எடுக்கும்போது அதே இடத்துல தான் பிரேக் ஆகுது. ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதோட கரஸ்பாண்டிங் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன குரூப் இருக்கு? CH3C. என்ன கார்பன் இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ஆசிட். ஒரு கார்பன் இருந்தால் என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? ஃபார்மிக் ஆசிட், HCOOH. இப்போ 2 கார்பன் இருக்கு, அப்போ எனக்கு என்ன ஆசிட் உருவாக ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு? அசிடிக் ஆசிட். சரிங்களா? இங்கே என்ன இருக்கும்? இந்த இடத்துல இருக்குல்ல CH3COOH. இந்த நடுவில் இந்த கார்பனுக்கு இடையில நீங்கள் என்ன ஆட் பண்ண போறீங்க? 2 ஆக்சிஜன் ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன கிடைக்குப்பா? CH3C டபுள் பாண்ட் OH. இதான் என்னது? ஆசிட். ஸோ இது மாதிரி எத்தனை மாலிகுல் கிடைக்கும் எனக்கு? 2 மாலிகுல். என்ன ரீசன்? இது ரெண்டும் என்ன அல்கீனு? சீர்மையான அல்கீனா சீர்மையற்ற அல்கீனா? ரெண்டும் சிமெட்ரிக்கல் அல்கீன். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்? 2 மாலிகுல் அசிடிக் ஆசிட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ எப்போ இன்டர்னல் அல்கீன் எடுக்கும்போது தான் எனக்கு எப்படி கிடைக்கும்? என்ன கிடைக்குது? ஆசிட் கிடைக்குது. டெர்மினல் அல்கீன் எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும், கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே அப்போ எனக்கு இதில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துட்டேன்? சரிங்களா? இது இன்டர்னலா டெர்மினலா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆக அதிக பாசிபிலிட்டி இருக்குது? ஆசிட்டா தனியாக வெளியில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருந்தாவே என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும்? கார்பனைல் காம்பவுண்ட். சரிங்களா? அப்போ கார்பனைல் காம்பவுண்ட்னா என்ன வரும்? HCHO. இதுக்கு பேர் என்னதுப்பா? ஃபார்மால்டிஹைடு. சரிங்களா? இப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன பண்ணுறீங்க? இதை ஜஸ்ட்டு பிரேக் பண்ணுறீங்க. ஆசிட் கிடைக்குமா? ஆல்டிஹைடு கிடைக்குமா? ஆசிட். இது என்ன ஆசிட்? 1 2 3 கார்பன் இருக்கா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? புரோப்பனாயிக் ஆசிட். இங்கே என்ன கிடைக்கும்? 1 2 3. இதில் என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு? புரோப்பனாயிக் ஆசிட். அப்போ 2 CH3 CH2 COH. நோட் பண்ணிக்கோங்க. சார் இப்போ அடுத்தது ஸோ ஆக்சிடேஷன் ஃபுல்லாக படித்தாச்சு. சரிங்களா? ஸோ ஆக்சிடேஷன் படித்தது. ஆக்சிடேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னதுப்பா? K-MnO4. K-MnO4 பொறுத்தவரையும் 2 விஷயம்தான் சிம்பிளாக. சரிங்களா? நார்மலாக K-MnO4 டைலூட்டட் K-MnO4 எடுத்திங்கன்னா அல்கீனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டையால் ஃபார்மேஷன் கிடைக்கும். 2 டபுள் பாண்ட்லேயும் என்ன ஆகும்? OH குரூப் ஆட் ஆகும். பக்கத்தில் இருக்கிறதுனால அது என்ன சொல்லுவோம்? டையால்னு சொல்லுவோம். சப்போஸ் அசிடிஃபைடு K-MnO4 யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆசிட்டோ இல்லை கார்பனைல் காம்பவுண்டோ ஃபார்ம் ஆகும். பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து? நம்ம எடுத்துக்கக்கூடிய அல்கீனை பொறுத்து. அல்கீன் டெர்மினலில் இருந்தால் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், இன்டர்னலில் இருந்தால் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இவ்வளோ தான் வந்து எதில் பொறுத்தவரையும்? ஆக்சிடேஷன் பொறுத்தவரையும். அல்கீன் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம்.
இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஓசோனாலிசிஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. நீட்டில் என்னது அடிக்கடி, சரிங்களா, ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட், ரொம்ப சிம்பிளான பார்ட். ஓகே, இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓசோனைடு ஃபார்மேஷன். என்னதுப்பா சொல்லுவாங்க, ஓசோனைடு ஃபார்மேஷன். இப்போ இப்படி ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, CH3 CH, இங்கே என்ன இருக்குது HH, இந்த மாதிரி தனியாக எழுதியாச்சு. ஓசோன் மாலிகுலோட இது ஸ்ட்ரக்சர் என்னதுப்பா, இந்த மாதிரி இருக்குமா. ஸோ இப்படி என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இது எப்படி இருக்கும் மறுபடியும் இந்த மாதிரி. ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். ஸோ உங்களுக்கு எப்படி ஆயிரும், இப்படி தான் இருக்கும் ஓசோன் மாலிகுல். ஓசோன் மாலிகுல் எங்கே இருக்கும், லித்தோஸ்பியர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர்லாம் படிக்கிறீங்களா, அது எந்த இடத்துல இருக்கும் ஓசோனு, படிச்சிருக்கீங்களா இல்லையா பயாலஜியில். எக்கோலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்லம்மா, அதில் எதில் ஒரு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குமா ஓசோன் மாலிகுல், தெரியலையா. லித்தோஸ்பியர் எதில் எத்தனை கிலோமீட்டரு, 1 to 10 எவ்வளோமா வரும், பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வரையும் என்ன சொல்லுவாங்க, என்னது ஸ்ட்ராட்டோஸ்பியரா, அதுக்கப்புறம் இது வரும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் லித்தோஸ்பியர் இதெல்லாம் வரும். சரிங்களா, அதில் எந்த இடத்துல இருக்குது ஓசோனு, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர் இருக்குல்ல, 11 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் மேலே இருக்குது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர், பூமியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்கும், மோஸ்ட்லி ஓசோன் மாலிகுல் இருக்கும். ஓசோன் மாலிகுல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து இந்த சூரியன்லேருந்து டைரெக்டாக சன்லைட் வருது இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு யூவி ஃபில்டர் மாதிரி என்ன பண்ணும், ஃபில்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ அங்கே டைரெக்டாக வரக்கூடிய யூவி ரேஸை என்ன பண்ணோம், ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்புறதுனால தான் நமக்கு வந்து ரேடியேஷன் கம்மியாக இருக்குது. யூவிங்கிறது ரொம்ப 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 ஹை எனர்ஜி வேவ். சரிங்களா, யூவி எக்ஸ்ரே இதெல்லாம் படிக்கிறீங்களாம்மா, IR எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் படிக்கிறீங்களா. ஸோ அதில் யூவிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம டைரெக்டாக யூவி நம்ம கையில் பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும், பர்ன் ஆயிரும். நம்ம யூவி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அல்கேனில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம்ல, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹை எனர்ஜி வேவ். சரிங்களா, அதனால தான் என்ன உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரியாக்ஷன்லாம் நடக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்ல பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும், ஸ்கின்னு பர்ன் ஆயிரும். சரிங்களா, ஸோ எரியெல்லாம் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், பர்ன் ஆயிரும். ஸோ ஏதோ ஓசோன் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு அளவு ஃபில்டர் பண்ணி யூவி ரேடியேஷன் அந்தளவு வராமல் பார்த்துக்குது. இருந்தாலுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசோனில் என்ன இருக்குது உங்களுக்கு, டிப்ளக்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் என்ன ஆகுனா அந்த ஃபில்டர் சரியாக வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், நம்ம டீ நார்மலாக வடிகட்டுறல அந்த மாதிரி வடிகட்டி சரியாக வேலை செய்யலாம் என்ன ஆகும், அந்த மாதிரி யூவி ரேடியேஷன் உள்ளே வந்துடும். ஸோ மதிய நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான டென்சிட்டி யூவி ரேடியேஷன் வருமா, அப்போ என்ன ஆகும், ஃபில்டரையும் தாண்டி யூவி ரேடியேஷன் அதிகமாக வரும். அதனால தான் பகலில் வெளியே சுற்றாதீங்க, பகலில் போய் விளையாடாதீங்க. ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரையும் அதிகமான யூவி ரேடியேஷன் இருக்கும். சரிங்களா, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால தான் நார்மலாக விளையாடுறதுக்கு சொல்கிறது, வீட்டில் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க, ஒரு 11 மணிக்குள்ளே வந்துருங்க, ஈவினிங்கே ஒரு 3 மணிக்குள்ளே. சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது விளையாண்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, நல்லா சொல்லிடுங்க. ஒரு மேக்ஸிமம் 11 மணிலேருந்து எதில் ஸ்டாப் பண்ணிடணும், ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிடணும். சார் ஆனால் கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க சார்னா அவங்களாம் என்னது, ஸ்க்ரீன் அந்த யூவி ப்ரொடக்ஷன் ஸ்கின்னு அந்த க்ரீம்லாம் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, யூவி ப்ரொடக்ஷன் கண்ணாடி, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் அவங்க விளையாடுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் யாராவது யூவி ப்ரொடக்ஷன் க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோமா, அதெல்லாம் ரேட் அதிகம். சரியா, ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம வெளியில் போகிறது சுற்றுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் பகல் நேரங்களில். மோஸ்ட்லி உள்ள இன்னர் பேஸில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி இந்த ஓசோனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளப்பரியது. ஓசோன் இல்லைன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ட், பூமியில் இருக்கும்போது பொல்யூட்டன்ட், இது பொல்யூட்டன்னா என்ன சொல்கிறோம், நச்சுத்தன்மை உடையது பூமியில் இருக்கும்போது. ஆனால் பூமிக்கு மேலே இருக்கும்போது இது என்ன ஆக்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரண்டாக யூஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ இது என்னது உங்களுக்கு நஞ்சு தான், பட் ஆனால் நமக்கு டைரெக்டாக இன்ஹேல் பண்ணால் டிஃபிகல்ட்டு. கார்பன் நம்ம என்ன தான் இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கோம், O2 இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கோம். O2க்கு பதிலாக O3 இன்ஹேல் பண்ணால் நமக்கு டிஃபிகல்ட். ஓகேவா, ஸோ அதனால் இன்ஹேல் அதிகமாக O3 வந்து அதிகம் கிரவுண்ட் லெவலில் இருக்காது, அது எங்கே இருக்கும், மேலே தான் இருக்கும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கெமிக்கல் ரியாக்ஷனில் ஓசோனை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஆகுமா, 2 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும், இப்படி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஓசோனைடு ஃபார்மேஷன். ஓசோனைடு
ஃபார்மேஷன். இதில் நடக்குது, அல்கீனில் நடக்குது. சரிங்களா? ஸோ அல்கீனில் நடந்த ஒன்று என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஸோ பாண்டு ஃபார்ம் ஆயிரும். இந்த பக்கம் ரெண்டு பாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானும் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானும் இது பண்ணி கார்பன் மேலே என்ன பாண்டு ஃபார்ம் ஆயிரும்? டபுள் பாண்டு ஃபார்மேஷன் நடந்துடும். சரிங்களா? சேம் இதுவும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் தனியாக வெளியில் வந்துடும். ஸோ இங்கேருந்து இப்படி வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்டு என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டு பிரேக் ஆயிரும். ஸோ இங்கே இப்போ என்ன இருக்கும்? CH3 டபுள் பாண்ட் H. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? CH3 C டபுள் பாண்ட் H. இது என்னதுமா? ஒரு கார்பனைல் காம்பவுண்டா? என்ன இது? இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னதுப்பா? தேவதர்ஷினி என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? C டபுள் பாண்ட் OH. கீர்த்தனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆல்டிகைடு கிடச்சிருச்சு. சரி, ரெண்டு சிமிலராக இருக்கா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? இங்கே CH3 இருக்குது, இங்கே என்ன இருக்குதுமா? ஸோ அப்போ இது எப்படி? இது என்ன மாறிடும்? ஸோ அது இருக்கிறது அப்படியே எழுதுங்க. H இங்கே என்ன இருக்கும்? H. ஸோ இந்த ஆல்டிகைடு பேர் என்னதுப்பா? அசிட்டா ஆல்டிகைடு. இந்த ஆல்டிகைடு பேர் என்னது? ஃபார்மால்டிகைடு. சரிங்களா? ஸோ இப்படி தான் என்ன ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு? ஓசோனலிசிஸ் பண்ணும்போது அல்கீன்லேருந்து கார்பனைல் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறது ஆல்டிகைடு. கீட்டோனும் ஃபார்ம் ஆகலாம். என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்கே என்ன நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் என்ன நடக்கும்? ஓசனைடு ஃபார்மேஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? ஹீட் இருக்கும்பா. இங்கே ஜிங்கு H2 ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஜிங்க் H2 ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இதில் எனக்கு என்ன கிடைக்கும் சார்? இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னா எழுதலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? எப்படி எழுதலாம்? இங்கே ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன், இங்கே என்ன வந்துடும்பா? ஆக்சிஜன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இதை நீங்கள் பிரேக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக எப்படி எழுதலாம்? எப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த பக்கம் என்ன கிடைக்கும்பா? ஒரு கார்பன், ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? C டபுள் பாண்ட் O. கார்பன் மேலே என்ன இருக்கணும்? டபுள் பாண்ட் இருக்கும். அவ்வளோதான். நம்ம எந்த டபுள் பாண்ட் இருக்கோ அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் மேலே டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்கே இது என்னதுப்பா? கீட்டோன். இது என்னது? ஆல்டிஹைடு, ஃபார்மால்டிஹைடு. இங்கே கிடைச்சிருக்கிறது அசிட்டோன் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா வித்தியாசம்? குயிக்காக எழுதுங்க. அடுத்தது ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன வந்திருக்கும்? இது என்னது உங்களுக்கு? ரிவர்ஸ் ஓசோனலிசிஸ். சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி. இப்போ இது ரெண்டும் இங்கே வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுலேருந்து ஓசோனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி AB அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, கார்பனைல் குரூப் இருக்குங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே என்ன இருக்குதுமா? CH3. இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. டபுள் பாண்டு CH3. ஆக்சிஜனை விட்டுறணும். ஓகே, ஸோ இங்கே இருக்குது இல்லை, அந்த ஆக்சிஜனை விட்டுறணும். இங்கே என்ன இருக்குது? கார்பன் இருக்கா? கார்பனு ஒரு பக்கம் என்ன இருக்குது? ஹைட்ரஜன். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? CH3 ஹைட்ரஜன். இப்போ இதோட பேர் என்னது? 1 2 3 4. ஓகேவா? என்ன வரும்? 3 போகக்கூடாதுமா, நான் நம்பர் குறிக்கிறேன். நீங்கள் ஐபேக் நேம் இருக்குல்ல, 1 2 3 4. ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கணும்? சப்ஸ்டிஷன் கம்மியான நம்பர் இருக்கும். அப்போ பேர் என்னது? 2 மெத்தில் பியூட் 2ஈன். இதுல இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த ப்ராடக்ட் பேர் என்னது? அசிட்டோனும் அசிட்டால்டிஹைடு. சரிங்களா? இது என்னது? கீட்டோன். இது என்னது? ஆல்டிஹைடு. டோட்டலா நமக்கு ஓசோனலைஸ் பண்ணும்போது ரெண்டு பொதுவான ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு, கீட்டோன், கரஸ்பாண்டிங் கார்பனை பொறுத்து. ஸோ இப்போ நீங்க இது ரெண்டையும் பிரேக் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதானே கிடைக்கும். இது ரெண்டையும் பிரேக் பண்றீங்க, என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க கீட்டோன் கிடைக்கும், இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ ரிவர்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி
இதை நான் ஓசோன்லிசிஸ் பண்ணும்போது கவனிச்சுக்கோங்கம்மா, ஜிங்கு இந்த மாதிரி வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதோட மீனிங் என்னது? ஓசோன்லிசிஸ். வாட் வில் பி த ப்ராடக்ட்? கண்டுபிடிங்க, ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ரிவர்ஸ், நான் இப்படி எழுதியிருக்கேன், அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரிவர்ஸ் ஓசோன்லிசிஸ் அவங்க பேர் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த 2 ப்ராடக்ட் கிடைக்குது, எனக்கு எதுலேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். இது ரெண்டுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பிரேக் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? CH3. இங்கே என்ன இருக்குது? C. இங்கே CH3 இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இவ்வளோதான். 3 கார்பன் வந்துருச்சா? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் வந்துருச்சா இல்லையா? ஸோ இப்போ நான் நேம் கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7. ஏன் நான் இப்படி கொடுக்குற நேமு? டபுள் பாண்ட் எங்கே இருக்கணும்? கம்மியான நம்பர் இருக்கணும். அப்போ 2வது பொசிஷனில் என்ன இருக்குது? எனக்கு மெத்தில் இருக்குது. 3வது பொசிஷனில் எதுவும் கிடையாது, ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 மெத்தில். அப்புறம் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? மறுபடியும் 6. 2,6 டை மெத்தில் என்ன வரும்? ஹெப்ட் 2 ஈன். இதுதான் கொஸ்டின். இவ்வளோதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒர்க் பண்ணும், ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நம்ம படித்த கான்செப்ட் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? நம்பிக்கை இல்லைன்னா இதுவா அதுவா, இதுவா அதுவா, 3 மணி நேரம் முடிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? 3 மணி நேரம் முடிச்சுன்னா அப்புறம் அழுதுகிட்டே வெளியே வர வேண்டியதான். போன வருஷம் நிறைய பேர் அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? What will be the product? Reverse O3. நான் ரிவர்ஸ் O3 ன்னு கொடுத்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்ன்னு கேட்பாங்க. கவனிச்சுக்கோங்க, என்ன வரும் இதுல இருந்து? ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இதை பிரேக் பண்றீங்க, இதை பிரேக் பண்றீங்க. எத்தனை கார்பன்? 1 2 3 4 கார்பன் என்ன இருக்கணும், இதோட ஆட் ஆயிருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு ரிங்கு போட்டுக்கிறீங்க, டபுள் பாண்டு. இங்கே என்ன இருக்கு? கார்பன் இருக்கா? ஸோ கார்பனு இந்த பக்கம் ஒரு CH3, இங்கே என்ன இருக்கும்? CH2 CH3. கவனிச்சுக்கோங்க, இதில் EZ கண்டுபிடிங்கன்னா கிடையாது. என்ன ரீசனு? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பட் இங்கே கேட்கலாமா இல்லையா? இதில் கேட்கலாமா இல்லையா? இதுலேயும் கேட்க முடியாது. ஸோ இங்கே என்னது? ஆப்ஷன் தான். இதுலேயும் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரங்களில் EZ கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? புரியுதா? ஓசோன்லிசிஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது 2 டைப். ஃபர்ஸ்ட் டைரக்டா ஒரு அல்கீன் கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன்னொன்று என்னது? ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு என்ன அல்கீனா இருக்கும், அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். 2 கொஸ்டின் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீட் 2026 அந்த சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நீட் 2026 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்ட். அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதில் என்னன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்கலாம்னா IUPAC நேம் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஃபைண்ட் அவுட் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னது, கொஞ்சம் எக்ஸஸாக கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாலிமரைசேஷன். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதுப்பா? பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷனை பொறுத்தவரையும் ஒரு மோனோமர், சரிங்களா, ஒரு சிங்கிள் யூனிட் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்ப்பா? மோனோமர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்படி இருக்கு சார், CH2 டபுள் பாண்ட் CH2, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் யூனிட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு மோனோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், சரிங்களா, ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு என்னவா மாறிடுன்னு பார்த்தீங்கன்னா பாலிமராக மாறிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருளும் என்னதான் பாலிமரால் உருவாக்கப்பட்டது தான். பாலிமர் எதுலேருந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆர்கானிக் காம்பவுண்டில் ஸ்பெசிஃபிக்காக அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் என்ன இருக்கணும்? கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கும், சரிங்களா. டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ, மோஸ்ட்லி டபுள் பாண்டு பாலிமரைசேஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பாலிமரும் கிடைக்குது, சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரையும் இப்போ சப்போஸ் என்கிட்ட இது என்ன இருக்குதுமா, இதுக்கு பேர் எத்திலீன், சரிங்களா. ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன், சம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, பாலி எத்திலீன் கிடைக்குது. இதுக்கு பேர் என்னதுமா, பாலி எத்திலீன்.
பாலித்தீன் நம்ம படிக்கிற இல்லைங்களா, பாலித்தீன் பேப்பர்னு சொல்றல. பாலித்தீன்னா என்னது, இதுதான் நம்ம யூஸ் பண்றல கேரி பேக், இதெல்லாம் இதுல இருந்து வருது, பாலி எத்திலீன் கிடைக்குது. நீங்க உங்களோட இதுல பாட்டில் இருக்குல்ல, பாட்டில் பேக் சைடு எடுத்து பாருங்க, என்ன இருக்கும், HDPE LDPEன்னு இருக்கும். பின்னாடி எடுத்து பாருங்க, அந்த பாட்டில் எடுங்கம்மா, பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் சரிங்களா, ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, HDPE LDPEன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நம்ம 20 ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, LDPE. LDPEனா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் சரிங்களா, HDPEனா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வரும், HDPE கேட்டகரியில் வரும் சரிங்களா. ஹை டென்சிட்டி இருக்கிறனால நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நார்மலாக நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஜஸ்ட் கிராஸ் பண்ணி கையில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே அமுங்கிடும். இது அப்படி பண்ண முடியுமா, முடியாது. இதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதோட மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு வேற. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வேற. மோல்டு பண்ணுவாங்க பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையும், ஹை டெம்பரேச்சர் நம்ம கொடுக்குறோமா, ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நமக்கு என்ன மாதிரி வருதோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குடம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, குடம் பக்கெட்டு இதெல்லாமே ஒரு மோல்டிங் மிஷினில் கொடுத்து நமக்கு தேவையான மாதிரி இது பண்ணுறது. கலர்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய கலரிங் ரியேஜென்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, டைலாம் இருக்குல்ல, அந்த கலர்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கலர் வேணுமோ, பிங்க் கலர் வேணா பிங்க் கலர், க்ரீன் கலர்னா நமக்கு என்ன மாதிரி கலர் வேணாலும் கிடைக்கும். ஸோ பாலித்தீன்லேருந்து வரது என்னதுமா, பாலிஎத்திலீன். ஸோ இது என்னதுப்பா, ப்ரொப்பீனா, 3 கார்பன் இருக்கா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், பாலிப்ரொப்பலீன். ஓகேவா, ப்ரொப்பீன். இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், பாலிப்ரொப்பீன். அதே தான் இதோட கமர்ஷியல் நேம். இப்போ பாலி எத்திலீன் இருக்கு இல்லைங்களா, பாலித்தீன்னு சொல்கிறோம். அந்த நேம் வந்து நம்ம கமர்ஷியலாக சொல்லும் போது கொஞ்சம் மருவி இருக்கும், ஐயூபேக் நம்மளேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, கிளியராக நோட் பண்ணிட்டீங்களா சார். இப்போ இந்த கேட்லிஸ்ட்டுங்கிறாங்களே சார், இந்த கேட்லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த கேட்லிஸ்ட் இந்த பாலிமரைசேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்லிஸ்ட்டு ஜிக்லர் நட்டா கேட்லிஸ்ட், இந்த சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு ஆர் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு, இந்த மாதிரி ஒரு இது. அதோட சேர்த்து நமக்கு என்ன இருக்குன்னா, அலுமினியம் ட்ரை எத்தில். ஓகேவா, ட்ரை எத்தில் ஆர் சம்டைம்ஸ் ட்ரை மெத்திலாம் கொடுப்பாங்க. ஸோ இது என்னவா ஆக்ட் ஆகும், லூயிஸ் ஆசிட்டா பேஸா, அலுமினியம் இருந்தாவே என்னவா இருக்கும்பா, லூயிஸ் ஆசிட் சரிங்களா. இங்கே என்ன இருக்கும், எம்டி ஆர்பிட் இருக்குமா சரிங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி இனிஷியேட் பண்ணும் சரிங்களா. இதில் பாலிமரைசேஷனில் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்க, பாலிமரைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்லிஸ்டோட பேர் என்னது, ஜிக்லர் நட்டா கேட்லிஸ்ட். ஜிக்லர் நட்டா கேட்லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்கும், டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு ஆர் டெட்ராக்ளோரைடு அப்படி. அதுக்கப்புறம் ட்ரை அலுமினியம், ட்ரை எத்தில் அலுமினியம், இல்லைன்னா ட்ரை மெத்தில் அலுமினியம், இது எழுதிக்கோங்க. ஆர் CH3 குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. வில்கின்சன் கேட்லிஸ்ட் ஆல்ரெடி படித்தோமா, வில்கின்சன் கேட்லிஸ்ட்டில் என்ன மெட்டல் இருக்கும், ரோடியம் இருக்கும். ஸோ இங்கே என்ன மெட்டல் இருக்குது, அலுமினியம் அண்ட் டைட்டானியம் ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டைட்டானியம் குளோரைடு டாட் வச்சுருப்பாங்கம்மா, டாட் வச்சு என்ன கொடுத்துருப்பாங்க, ஏஎல் இங்கே என்ன இருக்குதுமா, CH2 CH3, இந்த குரூப் பேர் என்னது, எத்திலா த்ரைஸ், இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் என்னது உங்களுக்கு ஜிக்லர் நட்டா கேட்லிஸ்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அவங்க இந்த மாதிரி தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பாலிவரில் PVC பைப் இருக்குல்ல. ஸோ இந்த பைப்பில் என்னதுமா, PVC பைப் சரிங்களா. அது என்னது உங்களுக்கு பாலிவினைல் குளோரைடு சரிங்களா. ஒன்றும் கிடையாது, அல்கீன் இருக்குல்ல, எத்திலீன் இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிட்டோம், ஒரு இடத்துல குளோரின் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், பாலி வினைல் குளோரைடு. வினைல்லாம் என்னன்னா, வினைலைக் பொசிஷன்னா ஒரு sp2 கார்பனில் என்ன இருக்கணும்பா, ஏதாவது ஒரு ஹேலஜன் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், வினைலிக். ஹேலஜன் இருந்துச்சுன்னா வினைலிக் ஹேலஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹால் இருந்துச்சுன்னா வினைலிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஹேலஜன் இருக்குது. அப்போ இது என்னது, பாலி வினைல் குளோரைடு. எதில் இருந்து கிடைக்கும், வினைலிக் குளோரைடுல இருந்து கிடைக்கும். வினைலிக் குளோரைடு
நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குப்பா, டெஃப்லான். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒயிட் கலர் டேப்பு, சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, பைப் ஏதாவது வீட்டில் பைப் கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அங்கே ஒயிட் கலரில் ஒரு டேப் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? நூல் மாதிரி இருக்குமேப்பா, சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டெஃப்லான் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டெஃப்லான் டேப். இந்த ஏதாவது இந்த பைப் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஃப்லான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப் பேர் தான் என்னது, டெஃப்லான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு. கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும்பா, ஃப்ளூரைடாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது என்னது, ஃப்ளூரைட்னா என்ன வரும், 1,1 2,2 டெட்ரா ஃப்ளோரோ ஈத்தீன். ஓகேவா? நேம் எழுதிக்கோங்க. 1,1 2,2 டெட்ரா ஃப்ளோரோ ஈத்தீன். இதை எடுத்து நான் ஹீட் பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், டெஃப்லான் கிடைக்கும். படிக்கும் போதே என்னென்ன யூசேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பிவிசிங்கிறது பைப் யூஸ் பண்ணுறது, டெஃப்லானுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கண்டக்டிவிட்டி ரொம்ப இருக்காது, கண்டக்டிவிட்டியே இருக்காது. அதே மாதிரி தண்ணியிலையும் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. டெஃப்லான் அப்படின்னா என்னதுப்பா, எதிலிருந்து டெஃப்லான் எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது? கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சரு? 1,1 2,2 டெட்ரா ஃப்ளோரோ ஈத்தேன். ஈத்தீன் டபுள் பாண்டு. பேர் எழுதிக்கோங்க. ஸோ அல்கீனோட பயன்பாடு பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல எது இருக்குது, அல்கீன் இருக்குது. நீங்கள் ஒரு மக் எடுக்கிறீங்கனாலும் என்ன இருக்கணும் உங்களுக்கு, மக் எடுக்கிறீங்க, ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ப்ரெஸ்லேயும் என்ன இருக்குது உங்களுக்கு, அல்கீனில் இருந்தால் பாலிமர் தயாரிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? டெஃப்லான் ஜஸ்ட் இதில் பாக்ஸ் போட்டு அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. என்னென்ன என்னதுப்பா மீனிங், இப்படி எண் கொடுத்துட்டாங்கன்னா என்ன மீனிங், நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர் வேணாலும் இருக்கலாம். மினிமம் என்னது 1000 10,000 அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நேச்சுரல் ரப்பர். நேச்சுரல் ரப்பர்னா இப்போ நம்ம ரப்பர், அந்த ரப்பர் மரங்கள்லாம் ஏற்காடு இங்கெல்லாம் போயிருக்கீங்களா, அங்கே ரப்பர்லாம் வந்து லிக்விடாக வரும் இல்லைங்களா? ஸோ அதுவும் என்னதான், நேச்சுரல் பாலிமர் தான், சரிங்களா? நேச்சுரலாக தயாரிக்கிறது. இதெல்லாம் சிந்தட்டிக், நம்மளே உருவாக்குறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர். நேச்சுரல் ரப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரீன் யூனிட் இருக்கும், சரிங்களா? மோனோமர் என்னது, நேச்சுரல் ரப்பர் இருக்கக்கூடிய மோனோமர் என்னதுப்பா, ஐசோப்ரீன் யூனிட், சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு அல்கீன் இருக்கும், அதே மாதிரி ரெண்டு சைடு என்ன இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். ஒரு சைடில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடியதில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதுல எதுவும் இருக்காது, ஹைட்ரஜன் தான் இருக்கும், சரிங்களா? இந்த யூனிட் பேர் தான் என்னது, ஐசோப்ரீன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டபுள் பாண்ட் எழுதுறீங்க, சரிங்களா? நடுவில் சிங்கிள் பாண்டு. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கணும், 4 கார்பன் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற கார்பனில் 2 கார்பனில் என்ன ஆட் பண்ணிக்கிறீங்க, டபுள் பாண்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஹைட்ரஜன் 2, இங்கே ஹைட்ரஜன் 2, இந்த இடத்துல என்ன பண்ணுறணும், டபுள் பாண்டு. ஸோ இங்கே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கணும், CH3, இன்னொரு இடத்துல ஹைட்ரஜன், சரிங்களா? இதான் என்னது, ஐசோப்ரீன் யூனிட். இதோட பாலிமர் தான் என்ன சொல்லுவோம், நேச்சுரல் ரப்பர். இந்த லேட்டக்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்களா, லேக்டெக்ஸ் இந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ இது நேச்சுரல் ரப்பர் தான் கொண்டு வருது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களா, க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொரோனா காலத்துலாம் டாக்டர்ஸ்லாம் க்ளவுஸ் யூஸ் பண்ணாங்களா, சரிங்களா? நீங்கள் MBBS படிக்கும்போது யூஸ் பண்ணுறதுல மேக்ஸிமம் என்னது யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரல் ரப்பர்லேருந்து உருவாகக்கூடிய லேக்டக்ஸ் அப்படிங்கிற பாலிமர்லேருந்து அவங்களுக்கு என்னது க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது, மெயினாக என்ன இருக்கிறதுப்பா, ஐசோப்ரீன் யூனிட். இது இட் இஸ் நாட் சிந்தட்டிக், இட் இஸ் நேச்சுரல். ஓகே, அடுத்தது பியூனா எஸ், பியூனா என். ஓகேங்களா? டயர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பைக்கில் பஸ்ஸில் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்க, பியூனா என், பியூனா எஸ். இது பியூட்டாடைன் இந்த மாதிரி நிறைய வரும், சரிங்களா? அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட்டு இது வந்து என்னன்னா சிந்தட்டிக் ரப்பர் தான், சிந்தட்டிக் பாலிமர் தான். அதே மாதிரி நைலானு, டெரிலின்,
கிளைப்டால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் தான். நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு நைலான் துணி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு சிந்தட்டிக் பாலிமர் தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனாக இருக்கும். சரிங்களா, நைலான் எக்ஸ், நைலான் 6, டெரிலின். நீங்கள் படிக்கும் போதே இது நீங்கள் சப்போஸ் துணி எடுக்க போகிறீங்கன்னா அங்கே நைலானில் இருக்கா இல்லை டெரிலின் இருக்கான்னு கேட்பாங்க. சிலது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஃபேப்ரிக்னா என்னதுப்பா, துணி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் பியூனோ எஸ், பியூனோ என்னங்கிறது டயர் யூஸ் பண்ண தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குமா, துணி. ஓகே, துணி இந்த நிறைய ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் படிக்க போகிறோம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக அல்கீனோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனு ப்ராப்பர்ட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது.